ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க Xiaomi பிராண்டில் உள்ள ஃபோன் ரெட்மி, ரியல்மி, போக்கோ இந்த மாதிரி மொபைல்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர் ஆப் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே ஃபோன் வாங்கும் போதே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை எப்படி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கவனமாக பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சில சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மொபைலில் போய்ட்டு செட்டிங்ஸை நம்ம டெவலப்பர் மோடு வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி செட்டிங் பண்ணுறது மொபைலில், அதுக்கப்புறம் டெவலப்பர் மோடு எப்படி நம்ம ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முதல்ல இப்போ நம்ம இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஆப் நம்ம ஒவ்வொரு ஆப்பை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 3 ஆப்பும் நமக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த மாதிரி ப்ளோட்வேர் ஆப்பை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம். அதில் MIUI வெர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை தொடர்ந்து கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெவலப்பர் மோடு வந்து ஆன் ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ டெவலப்பர் மோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு இதில் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும் பாருங்கள். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் போகலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் டெவலப்பர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆகிருக்குன்னு பார்த்துக்குங்க. கீழே OEM அன்லாக்கின்னு இருக்கும், அதுவும் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. டெவலப்பர் மோட் அண்ட் OEM அன்லாக்கிங் அப்படின்னு இருக்கும், ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம டேட்டா கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ண பிறகு USB டீபக்கிங் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை ஆன் பண்ணிக்கோங்க. USB டீபக்கிங் ஆன் பண்ண பிறகு நமக்கு வார்னிங் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அதில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 3 செகண்டு, அதுக்கப்புறம் ஓகே கேட்கும். அந்த ஓகே வந்து ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், அதை ஓகே கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் Xiaomi ரெட்மி சிஸ்டம் ஆப் அன்இன்ஸ்டால்னு இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃபைல்ஸு. இதோட டவுன்லோடிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. முதல்ல விண்ட்ரார் யூஸ் பண்ணி அதை நம்ம ஜிப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். பாஸ்வேர்டு வந்துட்டு 123 தான். 123 பாஸ்வேர்டு போட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு ஃபைல் வந்துட்டு JDK அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் 64 பின்னு இருக்கு பாருங்கள், இது வந்து டிஃபால்ட்டு. அடுத்து Xiaomi ADB ஃபாஸ்ட் பூட் டூல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த நான் சொன்ன அந்த சாஃப்ட்வேரை நம்ம ரூட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பு. இது வந்துட்டு நம்ம Xiaomiயில் என்னென்ன பிராண்ட் இருக்கோ, ரெட்மி, ரியல்மி, போக்கோ அந்த மாதிரி என்னென்ன பிராண்ட் இருக்கோ இது எல்லாத்துக்குமே இந்த Xiaomi ADB ஃபாஸ்ட் பூட் டூல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இது வந்து செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் JDK அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இங்கே எஸ் கேட்கும், நீங்கள் எக்ஸ் கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணலை. அடுத்து JDK விண்டோஸ் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு அடுத்ததாக வந்து Xiaomi ADB ஃபாஸ்ட் பூட் டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டெவலப்பர் மோடு நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, மொபைலில் செட்டிங்ஸ் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைல்ஸுக்குள்ளே வந்துடுவோம். ஃபைல்ஸுக்குள்ளே வந்துட்டு Xiaomi ADB ஃபாஸ்ட் பூட் டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் USB வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் டெவலப்பர் மோடில் ஆன் பண்ணிவிட்டு USB டீபக்கிங்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ண பிறகு மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இந்த இது விசிபிள் ஆகும்.
ஒன்ஸ் இந்த சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் கோட் நேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களை ஃபோன் வந்து இந்த ஃபாஸ்ட் பூட் டூல்ஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சீரியல் நம்பர் காமிக்கலை அப்படின்னா, சீரியல் நம்பரும் கோட் நேமும் காமிக்கலை அப்படின்னா, நீங்கள் டெவலப்பர் மோடு ஆன் பண்ணலை ஒழுங்காக, அதுக்கப்புறம் டீபக்கிங் யூஎஸ்பி டீபக்கிங் ஒழுங்காக ஆன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் கனெக்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஏடிபி அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏடிபின்னு இருக்கான்னு பார்த்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் என்னென்ன ஆப்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது ஒட்டு மொத்தமாக இதில் வந்துடும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ உங்கள் எந்தெந்த ஆப் உங்களுக்கு தேவையில்லையோ நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே அங்கே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி டென்சிட்டி அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் கை வைக்க வேணாம். ஏன்னா உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸ் ஏதாவது டிலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிஸ்டம் ஆப்ஸு வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த விண்டோவை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டால்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தெரியாமல் நீங்கள் ஒரு சில தேவையான சாஃப்ட்வேரை நீங்கள் சேர்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால்னு அப்படி இருந்து பாருங்கள், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் டெம்பரவரியாக டிசேபிள் மட்டும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் டெம்பரவரியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டிசேபிள் பண்ணதை மறுபடியும் நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, இங்கே எனேபிள் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணும்போது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் நல்லா பாருங்கள் அந்த ஆப் வேலட்னு இருக்குது பாருங்கள், அது தேவையில்லை. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கீழே வருவோம், கேம்ஸுன்னு இருக்குது பாருங்கள், அதுவும் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் கெட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுவும் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்ஏன்னு இருக்குது பாருங்கள் அது, அப்புறம் எம்ஐ கிரெடிட்னு இருக்குது அது, எம்ஐ ட்ராப்புன்னு இருக்குது பாருங்கள் அது, எம்ஐ பேன்னு இருக்குது பாருங்கள் அது, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸு, கெட் ஆப்ஸு, எம்எஸ்ஏ, எம்ஐ கிரெடிட்டு, எம்ஐ ட்ராப்பு, எம்ஐ பே, இந்த ஆப்லாம் நமக்கு தேவையில்லை. ஆப் வேலட் அப்படிங்கிறதும் சேர்த்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக கீழே அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ப்ரொசீட்னு கேட்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த பிறகு இது ஃபியூ செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒன்று நமக்கு இருக்குது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் அன்இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது லிஸ்ட்டு காமிக்குது பாருங்கள். ஆப் வேலட்டு, கேம்ஸு, கெட் ஆப்ஸு, எம்எஸ்ஏ, எம்ஐ கிரெடிட்டு, எம்ஐ ட்ராப்பு, எம்ஐ ப்ளே, நம்ம என்னென்ன ஆப்லாம் நம்ம செலக்ட் பண்ணமோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன்னுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ஒன்ஸ் இது டன்னுன்னு வந்த பிறகு நமக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் உங்களுக்கு எம்ஐ ஆப்பு நம்ம இதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணோமோ அது எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் மற்ற பிராண்டுகளில் உள்ள ப்ளூடூத் ஆப்பையும் எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு இது சம்மந்தமான வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.